தமிழ்நாடு தலைகுனியாது என்ற இப்படி ஒரு சிறப்பு பரப்புரையை நமது கழக முதல்வர் அவர்கள் நடத்த சொல்லியிருக்கிறாங்க. 234 தொகுதியிலையும் எங்களை போன்றவர்கள் அமைச்சு திராவிட மாடல் ஆட்சி என்னெல்லாம் வந்து கழகத்துக்கும் மக்களுக்கும் செஞ்சதுன்றதை எடுத்து கூறும்படி எங்க அனைவரையும் அமைச்சிருக்காங்க. இங்க நிறைய பேர் வந்து உங்களுடைய விஷயங்களை சொன்னீங்க, பணிகள் செய்திருக்கோம். அது மக்களை சென்றடையாததுக்கு நாம் தினமும் போய் அந்த பணிகளை பார்த்து தினமும் வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் நம்ம கட்சியில் என்ன செஞ்சுருக்கோம், முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இது எல்லாத்தையும் பயன்படுத்தியிருக்கோம். தேர்தல் காலத்தில் அறிவித்தது தாட்கோ வங்கி கடனை வந்து மத்திய சர்க்காரில் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்து அறிவித்தார்கள். இந்த ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து மாணவ மாணவிகளுக்கு தங்குறதுக்கு ஹாஸ்டல் கட்டணும். பிரிட்ஜ் கட்டுறது, ஆர்ட்ஸ் காலேஜ் தேவை, கோர்ட்டு முக்கியமா தேவை, எல்லாம் 6 கோர்ட்டுக்கும் ஒருங்கிணைஞ்ச கோர்ட் தேவை. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை எல்லாருமே எடுத்து வச்சிருக்கீங்க. எல்லாமே நான் எழுதி இருக்கிறேன். இந்த ரிப்போர்ட் நிச்சயமா வந்து முதலமைச்சரோட நேரடி பார்வைக்கு இது செல்லும். எந்த பொய்யை வேணா சொல்லக்கூடியவங்க அனைவரும் ஒன்றாக சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டணி தான் அண்ணா திராவிட முன்னேற்றம் பிஜேபியும் சேர்ந்திருக்கிற கூட்டணி என்பதை தெரியப்படுத்துவதற்காக தான் இந்த கூட்டம்.